வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நானும் நம்ம தம்பியும் எங்கே போயிட்டுருக்கோன்னா, மேட்டூருக்கு குளத்தூர் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு. குளத்தூரில் அங்கே என்னென்னா, நம்ம அண்ணன் ஒருத்தர் அவரோட குளத்தூரில் நம்ம அண்ணன் ஒருத்தர் ஃபங்க்ஷன் வச்சுருந்தார். அங்கே கிடா வெட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டுருக்கும்போது நம்ம மேட்டூர் வியூலாம் பார்த்துக்கிட்டு அங்கேருந்து அப்படியே குளத்தூருக்கு போனோம்னாவே, குளத்தூரில் பார்த்திங்கன்னா நிறைய எல்லாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது மேக்ஸிமம். எப்படின்னா மேட்டூர் டேமோட பேக் சைடு தான் குளத்தூர். அந்த மாதிரி நாங்கள் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு மேட்டூர் பார்க்கு அதெல்லாம் கிராஸ் பண்ணி குளத்தூர் போகலான்னு சொல்லிட்டு அந்த வழியாக போயிட்டுருந்தோம். வெவ்வேறு சிறுத்தைகள் நடமாட்டம்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த சைடு. நாங்களும் கொஞ்சம் பயந்து தான் போயிட்டுருந்தோம். அதுக்குமே ஃபுல்லாக அந்த சைடெலாம் ஃபாரஸ்ட் வந்துருச்சு. ஃபாரஸ்ட்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே ஃபுல்லாகவே அந்த சைடு ஃபுல்லாக செம்ம அழகான வில்லேஜு. நல்லா கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. மழை பெய்கிற மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. சரி, நம்ம போகிற வழியில் மூலக்காடுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே நம்ம இவர் வீரப்பன் அவரோட சமாதி இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ சரி போகிறோம், போயிட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருக்கோம். சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம வீரப்பன் அவர்களோட சமாதியை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கே போயிட்டு போகிற வழியில் தான் அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற வழியில் தான் அந்த மூலக்காடுன்ற இடம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த குளத்தூர் பக்கத்தில் நெருங்கினோன்னே குளத்தூருக்கு முன்னாடியே 5 கிலோமீட்டர்லேயே அந்த மூலக்காடுன்ற ஏரியா. அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம வீரப்பன் சமாதி இதுக்குள்ளே தான் போகணும். அங்கே போயிட்டு வீரப்பன் சமாதியை போயிட்டு பார்த்துட்டு அவங்க ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர் விசிட் பண்ண வந்திருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டுலாம் போயிட்டுருந்தாங்க. அங்கே ஒரு தாத்தா இருக்கார்ல, இவர் தான் இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம என்ன பண்ணிச்சு, எல்லாம் கருமேகங்கள்லாம் வந்துருச்சு. அது பார்த்திங்கன்னா காவேரி படுகை, ஃபுல்லாக காவேரியோட ஆற்று படுகை. அந்த இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. இது எல்லாமே காவேரி ஆற்று படுகை தான். இங்கெல்லாம் தண்ணி இது வரைக்கும் தண்ணி நிற்குமா. அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் நாங்கள் இங்கே இருக்க இடம் வரைக்குமே தண்ணி வரும் அப்படின்னாங்க. அங்கே நிறைய டாகேஷ்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க. டாகேஷ்